உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பட்டு சேலையில நீ ரொம்ப அழகா இருக்க. நான் சீரியஸா பேசுறேன். சாரி, சொல்லு. மாமா என்னைக்குமே இப்படி நடந்துக்கிட்டது இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காவேரி நல்லா இருக்க கூடாதுன்னு கண்டிப்பா அவரு நினைக்க மாட்டாரு. ஆனா இந்த முடிவை ஏன் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாணத்தை நம்ம தடுக்கணும். ஆனா மாமா மனசு வருத்தப்படாம செய்யணும். எப்படி இது அவர் மனசு வருத்தப்படாம எப்படி முடியும்? உங்களால முடியும். உண்மையாவா சொல்ற? ஆமா, மாமாவே கல்யாணத்தை நிப்பாட்டணும். அது பாசிபிளா? மாமாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தா அம்மா தாங்க மாட்டாங்க. யாருக்காக பேச முடியும்? அதனால தாச பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும். அத வச்சு இந்த கல்யாணம் வேண்டான்னு மாமாவே சொல்லணும். நாம தான் மாமாவை சொல்ல வைக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? நீ கிரேட். இந்த குடும்பத்துக்கு எந்த ரூட்லயும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிற பத்தியா? You're really great. சரி, சொல்லு. அதனால இந்த காதல் விளையாட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னேன். ஓகேவா? எவ்வளவு தூரம் தள்ளணும்? இல்ல, நான் இவ்ளோ தூரம். ஓகே. Hey, anyway, thanks. எதுக்கு? அக்காவும் ரம்யாவும் பட்டு சேலையை பத்தி உங்ககிட்ட கிண்டல் பண்ணத என்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு நன்றி. அப்போ உங்களுக்கு தெரியுமா? அதான ரெண்டாவது சீக்ரெட். அதான் இப்ப தெரிஞ்சு போச்சு. பின்ன என்ன சீக்ரெட்? If you don't mind, ஒரு தடவை உன் கையை பிடிச்சிக்கவா? உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். நீயா என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் என்னால காத்திருக்க முடியும். அதை விட நீ எனக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க் காட். அவ்வளவுதானா? மனசுல இன்னும் நிறைய இருக்கு, பட் இப்ப சொல்ல தெரியல. நேரம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் கையை இப்படிதான் பிடிச்சுப்பீங்களா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.